Hi guys. லாஸ்ட் வீடியோவில் செட் டேட்டா டைப்பை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் அதோட மெத்தட்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம செட்டோட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ செட்டில் வந்து யூனியன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ரெண்டு செட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வாங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரெண்டு செட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது என்ன பண்ணலான்னா யூனியன் பி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரெண்டு செட்டையும் வந்து மோஜ் பண்ணி கொடுத்துரும். 1 2 3 3 4 5. பட் 3 வந்து டூப்ளிகேட்டாக இருக்கிறதுனால 3 வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இது யூனியன் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணலாம், இந்த மெத்தட் மூலமாக பண்ணலாம். இந்த மெத்தடுக்கு அந்த செகண்ட் செட்டை பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனுங்கிறது என்ன பண்ணுன்னா செட்டில் ரெண்டு செட்லேயும் என்ன எலமெண்ட் காமனாக இருக்கோ அந்த எலமெண்ட்டை வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி ரெண்டு செட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு செட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் தான் காமனாக இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம்னா அண்டு. ஸோ இது என்ன பண்ணால் காமனான எலமெண்ட்டை வந்து இட் வில் ரிட்டர்ன். இது வந்து அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் மூலமாக பண்ணலாம். ஸோ செகண்ட் செட்டை நம்ம we need to pass. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள யுனிக், அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள எலமெண்ட் எந்த எலமெண்ட் வந்து செகண்ட் செட்டில் வந்து டிஃபைன் ஆகலை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்றுங்கிறது வந்து ரெண்டாவது செட்டில் வந்து டிஃபைன் ஆகலை, ரெண்டுங்கிறது வந்து இங்கே டிஃபைன் ஆகலை. ஸோ செகண்ட் செட்டில் டிஃபைன் ஆகாத யூனிக் எலமெண்ட்ஸ், ஸோ காமனாக இருந்தால் இட் வில் இக்னோர். ஸோ யூனிக்காக இருக்கக்கூடிய எலமெண்ட்டை என்ன சொல்லணும்னா டிஃப்ரென்ஸை மட்டும் அதை எடுத்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஏல 3 எலமெண்ட் இருக்குது, பியில் 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ ஏல வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தான். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து பியில் டிஃபைன் ஆகலை. ஏ மைனஸ் பின்னு கொடுத்தீங்கன்னா 1 and 2 வரும். இப்போ நீங்கள் இது ரிவர்ஸ்லேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பியில் வந்து என்னென்ன எலமெண்ட் யூனிக்காக இருக்குது, அதாவது பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு ஏல இல்லாமல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 and 5. ஸோ பி மைனஸ் பின்னு கொடுத்தீங்கன்னா 4 and 5 ரிட்டன் ஆகுதா? ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட்லாம் எழுதிக்கலாம். பி டாட் டிஃபரன்ஸ் அண்ட் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு சப்செட் அண்ட் சூப்பர் செட் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்செட்னா என்னென்னா செட் ஏல வந்து 2 எலமெண்ட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் செகண்ட் செட் பியில் வந்து டிஃபைன் ஆகிருக்கணும். அப்படி டிஃபைன் ஆகிருந்தால் அது வந்து சப்செட். அதே மாதிரி ஏ வந்து சப்செட் சொல்லுவாங்க. ஸோ இதே சேம் கேஸ் வந்து என்னன்னா பியை வந்து சூப்பர் செட் சொல்லுவாங்க. ஏன்னா ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து அந்த 1 2ங்கிறது வந்து பியிலே இருக்குது. ஸோ பியை வந்து சூப்பர் செட் சொல்லுவாங்க, ஏ வந்து சப்செட் சொல்லுவாங்க. ஸோ ஏல வந்து 1 செகண்ட் நான் டிஃபைன் பண்ணுறேன். 1 2 3 அண்டு பியில் வந்து 4 5 6. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் பியில் டிஃபைன் ஆகிருந்தால் தான் அது வந்து சப்செட். ஏ டாட் இஸ் சப்செட் ஆஃப் பி. இப்போ வந்து இந்த 3 எலமெண்ட்ஸ் வந்து இங்கே டிஃபைன் ஆகலை. ஸோ அப்போ என்னென்னா இட் வில் கிவ் ஃபால்ஸுங்கிற மாதிரி தான் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த செட்டில் வந்து பியில் வேறு ஏதாவது ஆட் பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பியில் வந்து 1 இருக்குது. பட் இது ஸ்டில் பார்த்தீங்கன்னா சப்செட் கிடையாது. ஏன்னா பியில் வந்து 2 3ங்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து பியில் வந்து இன்னும் 2 எலமெண்ட் ஆட் பண்ண வேண்டியது. அப்டேட் 2 3. ஸோ ஏ அண்ட் பி. ஆக்சுவலாக நான் பியில் ஆட் பண்ணுறதுக்கு ஏல ஆட் பண்ணிட்டேன். ஸோ பி ஏ அண்ட் பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் வந்து பியில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதனால் ஏவை வந்து சப்செட் சொல்லுவாங்க, பியை வந்து சூப்பர் செட் சொல்லுவாங்க. ஸோ ஏ டாட் இஸ் சப்செட் ஆஃப் பி. எஸ். ஸோ அதே மாதிரி இது சூப்பர் செட் இருக்கிறதுனால இஸ் சூப்பர் செட் ஆஃப் பி
ஃபால்ஸ். ஏன்னா ஏல வந்து ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் எப்படி பண்ணணும்னா பி பி தான் சூப்பர் செட் சொல்லியிருந்தேன். பி சூப்பர் செட் ஆஃப் ஏ. ஓகேங்களா காய்ஸ்? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக செட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா செட் எலமெண்ட்ஸ் கேன் பி மாடிஃபைடு, கேன் ஆட், கேன் டெலீட். ஆனால் நீங்கள் அது வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப்பு. ஸோ அதை வந்து நீங்கள் மியூட்டபிள் டேட்டா டைப்பு, அதை நீங்கள் இம்மியூட்டபிளாகவும் மாற்றிக்கலாம். எப்படின்னா அந்த ஃப்ரோசன் செட்டுங்கிற மெத்தட் மூலமாக. ஸோ பியில் வந்து ஆல்ரெடி நம்ம 1 to 6 வரைக்கும் 6 எலமெண்ட்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து பி டாட் ஆட் மியூட்டபிள். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஆடாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரோசன் செட் ஈக்குவல் டு ஃப்ரோசன் செட் ஆஃப் பி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த செட் வந்து ஃப்ரோசன் செட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது இந்த செட்டை வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது நெக்ஸ்ட் எதாவது ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா இட் வில் த்ரோ எரர். ஃப்ரோசன் செட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் ஆடுங்கிற மாதிரி அட்ரிபியூட் இருக்காது. அதே மாதிரி இதோட டைப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் செட்னே காமிச்சிட்டோம். ஃப்ரோசன் செட். ஓகேங்களா கைஸ்? தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.